மக்களவை தேர்தலுக்கான தொகுதி பங்கீடு தொடர்பாக திமுக மற்றும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் இடையே பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ரமேஷ். வணக்கம் ரமேஷ், இந்த பேச்சுவார்த்தையில் யாரெல்லாம் ஈடுபட்டிருக்கிறார்கள், விவரங்கள் என்ன? வணக்கம். திமுக மற்றும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி இடையே நாடாளுமன்ற தேர்தலுக்கான தொகுதி பங்கீடு தொடர்பான முதற்கட்ட பேச்சுவார்த்தை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்று வருகிறது. திமுக தலைமையிலான கூட்டணியில இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியும் அங்கம் வகிக்கிறாங்க. 2019 ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிக்கு திமுக கூட்டணியில் ராமநாதபுரம் தொகுதி ஒதுக்கப்பட்டிருந்தது. ராமநாதபுரம் தொகுதியில் UML சார்பில் நவாஸ் கனி போட்டியிட்டு இப்போது அங்கு எம்பியாக இருக்கிறார். வரக்கூடிய 2024 நாடாளுமன்ற தேர்தலையும் மறுபடியும் ராமநாதபுரம் தொகுதியை ஒதுக்க வேண்டும் என்று இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி திமுகவிடம் கேட்டு வருவதாக சொல்லப்படுகிறது. அதற்கான ஒரு முதற்கட்ட பேச்சுவார்த்தை இன்று அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தவரைக்கும் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக அதிகம் குறிவைக்கக்கூடிய ஒரு தொகுதியில ராமநாதபுரம் தொகுதியும் இருக்கிறதுனால இந்த ராமநாதபுரம் தொகுதியில திமுக நேரடியாக போட்டியிடக்கூடிய ஒரு திட்டம் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த சூழல்ல மீண்டும் ராமநாதபுரம் தொகுதி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிக்கு திமுக ஒதுக்குமா அல்லது மற்றொரு தொகுதியை ஒதுக்கிவிட்டு திமுக ராமநாதபுரத்தில் நேரடியாக போட்டியிடுமா என்ற கேள்வி எல்லாம் எழக்கூடிய சூழல்ல IUML கட்சியோடு ஒரு முதற்கட்ட பேச்சுவார்த்தை என்பதுதான் அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்று வருகிறது. IUML கட்சியின் தேசிய தலைவர் காதிர் மொஹிதீன் இப்போது DR பாலுவுடன் அந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார். இந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகு IUML கட்சிக்கு எந்த தொகுதி ஒதுக்கப்படும் என்பது தெரிய வரும். உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.